வந்துட்டேன்ப்பா உள்ள வந்துட்டேன். அவ்வளோதான் பார்க்கிங் வந்துட்டேன் தான் போட்டு அவ்வளோதான் வந்தாச்சு. தம்பி என்ன போட்டிருக்குது? வண்டியை பார்க்கிங்கில் விடுங்க, இங்கே கொண்டா விட்றீங்க. ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோவா? நீ அந்த முறிய மயம் தானே 5 வருஷமா படிச்சாங்க, ஏதோ கான்வென்ட்ல படிச்ச மாதிரி ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற. உதவி வண்டியை பார்க்கிங்கில் போடுறா. இருச்சலாம் வந்துருச்சலாம். 2 நிமிஷமே. 2 நிமிஷத்துல வந்துடுறேன். இது பார்க்குக்குள்ள 2 நிமிஷத்துல போயிட்டு வந்துருவீங்க. இங்க பாரு, பார்க்குக்குள்ள போயிட்டு குடிக்காதவன கூட நம்பிடலாம், பார்க்கு போற பொண்ணை கூட நான் மேக்கப் பண்ணலன்னு சொன்னா நம்பிடலாம். ஆனா புதருக்குள்ள போயிட்டு 5 நிமிஷத்துல வெளியே வந்துருன்னு சொல்றேன் பாரு, உங்களை மட்டும் நம்பவே கூடாது. மரியாதையா உங்க சேஃப்டி சொல்றேன். வண்டி சேஃப்டியா இருக்கணுமா வேணாமா? வண்டியை பார்க்கில் போட்டு சொன்னா வரேன்டி. ஏய் இரியாவா நீ போடி, வண்டி இருக்கு இங்கே தானே வரணும். இரியாவா பாரு. நான் வந்துட்டேன்டி. எந்த இடத்துல இருக்க? கரெக்டா போன வாரம் மீட் பண்ண பாரு. அங்கேயே தான் இருக்கேன். அதே இடத்துலயா? அதே இடம் தான். அந்த இடம் இந்த வாரம் வேணாம்டா. ஏன்பா? நம்ம போன வாரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஆமா. அந்த செக்யூரிட்டி நம்மளே ரொம்ப நேரமா குறு பார்த்துட்டு இருந்தறா. அப்படியா? நீ என்ன பண்ண, நமக்கு பின்னாடி ரொம்ப அழகா கியூட்டா ஒரு கப்பல்ஸ் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆமா. நீ அந்த இடத்துல பாருச்சலாம். நீ வேற அது மெரினா பீச்சா இல்ல பார்க்கான்னு தெரியலடி. என்னடா சொல்ற? ஆமா, அவ்வளவு கூட்டமா இருக்கு. பூரா ரொம்ப கிரவுட் இருக்கா? ஆமா, ரொம்ப கிரவுட். நம்ம இருந்த இடம் தான் ஃப்ரீயா இருக்கு. சரி, நீ அங்கே இரு, நான் உள்ள வந்துட்டேன். சீக்கிரமா. என்னடா அது புல்லா இல்ல ஃபுட்பாலாடா? இந்த ஆட்டம் ஆடி இருக்க. போன்னு பொம்பளை பிள்ளைகிட்ட பேசினா போதுமே, ஆகாயத்துல அப்படியே பறக்கிற மாதிரி தோணுமே. உதவி இங்க என்ன எழுதி போட்டிருக்கு? I don't know. செருப்பு பிஞ்சுங்க. ஏண்டா புல் தரையில நடக்க கூடாது, உட்கார கூடாதுன்னு தமிழ்ல அழகா எழுதி போட்டிருக்குல்ல. அப்புறம் வர்றீங்க போன்ல பேசும்போது இப்படி நொட்டுங்கிறீங்க, இந்த பக்கம் நொட்டுங்கிறீங்க. போடா, பிஞ்சு இருந்துச்சு இந்த பக்கம் வந்தானா. போடாங்கிட்டு ஆளுகளை பாரு, ஆளுகளை. இந்த கழுதை என்ன பண்ணுமா, கண்ணை மூடிட்டு ஆகாயத்தை பார்த்துட்டு அப்படின்னு கத்துமா. அப்புறம் தரையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படிங்குவான். அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகிட்ட போன் பேசுனா அப்படியே ஆகாயத்துல மிதக்கிற நினைப்பு. பிஞ்சு இருந்துச்சு இந்த பக்கம் புள்ளக்குள்ள பண்ணி மெயின்டைன் பண்ண கஷ்டப்படுற எங்களுக்கு தானே தெரியும். ஆளு பாரு, பார்க்குக்கு வந்தமா பண்றத புதற்குள்ள பண்றது போறாங்கட்டு பிச்சு பிச்சு. எங்கடி இருக்க? வந்துட்டேன்டா, டிராஃபிக்டா. நான் என்னடா பண்றது? சீக்கிரம் வாடி. வந்துட்டேன். நான் பார்க் கிட்ட தான்டா, அந்த டர்னிங்ல இருக்கேன். சீக்கிரம் வந்து தோல. டேய் அறிவிட்ட மூதி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? என்னடா எழுதி போட்டுருக்குது? பார்க்குக்குள்ள சுத்தி பார்க்க மாட்டீங்களாடா? பொம்பளை பிள்ளைகிட்ட போன் பேசினா என்ன நடக்குதுன்னே தெரியாதா உங்களுக்கு? என்ன எழுதி போட்டிருக்கு? இங்கு எச்சில் துப்பாதுன்னு ரொம்ப தமிழ்ல அழகா எழுதி போட்டிருக்கல. ஏன்டா அப்படி பண்றீங்க? நீ பார்க்குக்குள்ள வந்ததுல இருந்து இந்த வேலை நீ பாத்துக்கிட்டு இருக்க. நீ என்னைய மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன உனக்கு வந்துருச்சு துப்புனா எனக்கு தான் வருது மூஞ்சல் துப்பவா? இதைத்தான் சொல்லுவீங்க. என்ன இதைத்தான் சொல்லுவீங்க? ஆளுகளை பாரு, ஆளுங்க உள்ள வந்து மூஞ்சிலே துப்பியும் பாத்துக்க. எங்க இருக்க? என்னமா கிட்ட வந்துட்டேன்டா, ஜஸ்ட் அந்த டர்னிங்ல நிக்கிறேன்டா. சீக்கிரமாமா. சரி வந்து வச்சலாம், கோச் கதை சரியா? நீ அந்த இடத்தை விட்டுறாத, அப்படியே நில்லுனா. நான் அங்கேயே இருக்கேன். வா நில்லு அங்கேயே நில்லு. டேய் பரதேசி, என்னடா என்ன அசியம் பண்ணி இருக்க? பார்க்ல வந்து என்னடா எழுதி போட்டுருக்கு? இங்க சிறுநீர் கழிக்காதுன்னு போட்டுருக்கா. தமிழ் தெரியுமா தெரியாதாடா? வந்துருச்சுனே என்ன பண்ண சொல்ற? என்ன வந்துருச்சு? அப்ப எங்களுக்கு தான் வருது. வந்தா உங்க மேல அடிக்க முடியுமா? இந்த பார்க்கு மெயின்டைன் பண்ற அழகா பாத்ரூம் இங்க கட்டி விட்டுருக்கல, போக வேண்டியதானே? கொஞ்சமா ஏன்டா அப்படி அநியாயம் முடியாது? பொம்பளை பிள்ளைகிட்ட போன் பேசினா போதுங்க. அது என்ன பண்ற ஏது பண்ற எதுவுமே தெரியாது. ஒரு பார்க்கை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் சிரமம் தெரியுமா? பார்க்குக்கு வந்த வேலையை மட்டும் பாருங்களா, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்களா. பார்க்ல இந்த புள்ளவே இந்த பாடுபடுத்துறீங்களே, அந்த புள்ளையில என்ன பாடுபடுத்துறீங்க? ஏன்டா அப்படி பண்றீங்க? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடா. வளர்ற பிள்ளைங்க நான் சொன்னா கேப்பீங்களா? ஏதோ பார்த்து பண்ணுங்க. உசுரே நீதானே நீதானே. தம்பி வாங்க. அண்ணே சொல்லுண்ணே. உள்ள போகும்போது எவ்வளவு நேரத்துல போயிட்டு வரோம்? நீங்க ஒரு 2 நிமிஷத்துல வந்துருன்னு சொன்னேன். இப்ப நீங்க போயிட்டு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வந்தேன். ஏண்டா ஒரு பார்க்குக்குள்ள போறவங்க முக்கின வேலை முக்கியமான வேலை எங்களுக்கு தெரியாதா? 8 வருஷமா செக்யூரிட்டி உட்காந்துருக்கேன். என்ன நீ இதெல்லாம் கோச்சிக்கிறாங்க? போகும்போது என்னமோ யோன்ட்டு போனேன். விடுங்கண்ணே. என்னண்ணே என்ன விடுங்க? வண்டி அழகா பார்க்கிங்ல விட்டுட்டு டோக்கன் வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. அண்ணே அந்த டோக்கன் வாங்குற காசுல தானே அந்த பிள்ளைக்கு பாப்கார்னே வாங்கி கொடுத்தேன். பாப்கார்ன் வாங்கி கொடுத்தீங்களோ? வண்டி ஏதோ பஞ்சர் ஆன மாதிரி சத்தம் கடிச்சு காத்து போன மாதிரி என்னன்னு செக் பண்ணுவீங்க. பஞ்சர் வச்சு ஆயிடுச்சானே? எனக்கு என்ன தெரியும்? நீ நோ பார்க்கிங்ல விட்டு போன, பார்க்கிங்ல விட்டு டோக்கன் வாங்கி தான் நான் சொல்லியிருப்பேன். கோச்சிக்கிறாங்க.
போகும்போது யோ அப்படின்ட்டு சட்டத்தை விடால பேசிட்டு போனேன். தெரியாம பேசிவிட்டேனே. ஏனே இப்ப என்னண்ணே பண்ணலாம்? வண்டியை ஒட்டின்னு போ, எடுத்து போ, ஒட்டி பஞ்சர் கடைக்கு போ. எங்கண்ணே இருக்கு பஞ்சர் கடை? பக்கத்துல இருக்கானே. ஆமா, இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்குது. போ. 2 கிலோமீட்டர்? ஆமா. என்னண்ணே என்னன்னா நான் என்ன பண்றது? நான் என்னன்னா நானா கொண்டா பின்னாடியே வந்து பஞ்சர் ஒட்டி வர முடியும். பக்கத்துல யாரா இருந்தா சொல்லுங்க. போயா, ஒட்டிட்டு போயா, பக்கத்துல போயா, அப்படியே பேசினே போயா. மொத்தம் பாட்டு வர. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி போ. உனக்கு உசிரே என்ன உச்சிரே? உனக்குலாம் உள்ள பார்க்குல போனா நீங்க அது உசிரே வரும், எல்லாமே வரும், ஒன்றும் இல்லாம வரும்.